நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நெல்லியப்பர் என்ற திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். கிபி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிக பழமையான திருத்தலம்ங்க. ஆலய வெளிப்புறம் அழகான திருக்குளமும் அமைந்துள்ளதுங்க. ஆலய திருக்குளத்தை சுற்றி நிறைய சிற்பங்களையும் நம்மால காண முடிகிறது. ஐந்து நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. 5 நிலை ராஜகோபுரத்தில் நுழைவாயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் கண்ணை மயக்கச் செய்கின்றன. இந்த ஆலயமானது ஜடாவர்ம சுந்தரபாண்டிய மன்னரால கிபி 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுங்க. ஆலய நுழைவாயில் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசால கட்டப்பட்டதாக காண முடிகிறது. ஆலய நுழைவாயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கமான சிற்பங்களும் ரொம்ப அலாயுதமாகவே அமைந்திருக்கு. ஆலய நுழைவாயிலை கடந்த பின்பு மற்றொரு நுழைவாயிலும் அமைந்துள்ளதுங்க. இங்குள்ள நந்தியம்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கணாங்கயிறு கிடையாதுங்க. நந்தியம்பெருமான் சாந்தமாக இங்கு காணப்படுகின்றார். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்கக்கூடிய ஒரு உகந்த தலம்ங்க. திருமண தடை உள்ளவர்களும் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் வணங்கக்கூடிய தலம்ங்க. இங்குள்ள சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிச்சாறு நெல்லிப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்து இங்க வழிபட வேண்டும்ங்க. இந்த ஊரானது சித்தர்காடு எனவும் திருமணம் என்றும் அழைக்கப்படுதுங்க. சித்தர்கள் உலாவுகின்ற பூமியாக இந்த ஊர் திகழ்ந்ததுனால ஒரு காலத்துல சித்தர்காடு என்று அழைக்கப்படுதுங்க. இந்த ஊர் தற்போது திருமணம் என்ற திருப்பெயர்ல அழைக்கப்படுகிறது. இங்குள்ள அம்பாளுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. ஆலய திருப்பணியின் பொழுது இங்குள்ள பூந்தோட்டத்துல அம்பாள் சிலை கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்துள்ளார் மன்னர். எனவே இங்குள்ள அம்பாளுக்கு பூங்குழலி என்ற திருநாமத்துல இங்க அருள்பாலிக்கின்றார். ஆலயம் உள்ள நுழைந்தவுடன் இடபாகத்துல பார்த்தீங்கன்னா 16 கால் தூண் மண்டபம் இங்க அமைந்திருக்குங்க. இந்த 16 கால் தூண் மண்டபத்துல ஒவ்வொரு தூண்களையும் சித்தர்களுடைய சிற்பங்களும் நங்கையுடைய சிற்பங்களும் இங்க அமைந்துள்ளது. இது விஜயநகர பேரரசுடைய கலைவண்ணமாக பார்க்க முடிகிறது. ஆலய மேற்புற கூரைகள்ல கூட நிறைய சிற்பங்களும் நடன நிகழ்ச்சிகளும் இங்க தத்ரூபமா அமைக்கப்பட்டிருக்குங்க.
மற்ற எல்லா ஆலயங்களை விட விசேஷமாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு மூக்கணாங்கயிறு இல்லாமல் சாந்தமான முறையில் காட்சியளிக்கின்றார். நந்தியம்பெருமான் இருக்கக்கூடிய தூண் மண்டபத்திலையும் ஜடாமுடி சித்தருடைய சிற்பமும் இங்கே அமைந்துள்ளதுங்க. ஜடாமுடி சித்தர் மற்றும் பிராணதீபிகா சித்தருடைய சிற்பங்கள் இங்கு அமைந்துள்ளது. இதனால் ஆயுள் விருத்திக்காக இங்கு வழிபடுகின்றனர். குறிப்பா இந்த ஆலயத்துல சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்கக்கூடிய ஒரு உகந்த தலங்க. சுவாதி நட்சத்திர நாள்ல சிவபெருமானும் விஷ்ணுவும் இருவரும் சேர்ந்து இங்க அருள்பாலிப்பதாக ஐதீகம். நெல்லி மரத்தடியில இங்குள்ள சிவலிங்கம் கண்டெடுத்ததுனால இங்க நெல்லியப்பர் என்ற திருநாமத்துல சிவபெருமான் அழைக்கப்படுகின்றார். சமஸ்கிருத மொழியில தாத்ரிகம் என்று அழைப்பர். இதனால தாத்ரீஸ்வர் என்ற திருநாமத்திலும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்துடைய கட்டுமான பணியில பல தடைகளும் வந்தபொழுது இங்குள்ள வீரபத்திரர் இந்த கோவிலை பாதுகாத்ததாகவும் ஒரு புராணங்கள் சொல்லப்படுதுங்க. பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல ஜடாவர்ம சுந்தரபாண்டிய மன்னரால இந்த ஆலயம் கட்டப்பட்டதுங்க. விஜயநகர மன்னர்களும் இங்க திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. சோழ வம்சத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு மாபெரும் மன்னர் தாங்க சுந்தரபாண்டிய மன்னன். சுந்தரபாண்டிய மன்னன் தன்னுடைய போர்களில் கிடைக்கிற பொக்கிஷங்களை எல்லாத்தையும் கோவில் கட்டுவதற்காக வழங்கியுள்ளார். திருச்சி, தஞ்சை, காஞ்சிபுரம் என பல ஊர்களில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு பல மானியங்களையும் வழங்கியிருக்கிறாங்க. முக்கியமா திருமலை தேவஸ்தானம், சிதம்பரம், ஸ்ரீரங்கம் போன்ற முக்கிய ஆலயங்களுக்கெல்லாம் பொன்னாலான கூரையை வெய்துள்ளார் பாண்டிய மன்னன்.
திருக்குளத்துல 4 புறமும் 4 மூலைகளிலும் காம சிற்பங்களும் இங்க அமைந்துள்ளதுங்க. என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடையாலயம் ரொம்ப சுவாரஸ்யமானதாக மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.